நான் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் அவர்களுக்கு தொண்டையிலே ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு கொப்பளம் மாதிரி ஒன்று வந்துருச்சு. அப்போ அந்த கொப்பளம் வந்து இருக்க ரொம்ப பெருசாயிட்டே இருந்துச்சு. எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனார் அவர் வந்து மருந்தெடுக்காத விசுவாசம். அவர் வந்து மருந்தை எடுத்ததில்லை, சாகிற வரைக்கும் அவர் மருந்து எடுக்கலை. நான் கர்த்தர் எனக்கு உயிரோட வச்சா நான் இருப்பேன், செத்தா சாகிறேன் அப்படின்ற ஒரு பெரிய விசுவாசம் அவருக்குள்ளே இருந்துச்சு. அப்போ அந்த புண்ணு வந்து ஒரு நாள் உடஞ்சிருக்குது. எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன அப்படின்னா அது வந்து கேன்சர் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. எங்களுடைய திருச்சபையிலே இருக்கிற நர்ஸுங்க, டாக்டர்ஸு, எத்தனையோ பேர் எங்களுடைய பாஸ்டரை கூப்பிட்டு ஒன்று பண்ணுங்க, நீங்கள் தயவு செய்து வந்துருங்க, ஏன்னா இது ரொம்ப இன்ஃபெக்ஷன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல பெரிய ஓட்டையாக விழுந்துரும், அது ஃபுல்லாக அரிச்சு அதனுடைய கொடுமை தாங்க முடியாது அப்படின்னு எங்களுடைய ஊழியக்காரரை பல விதத்தில் அவரை பயப்படுத்தினாங்க. எல்லாரும் அந்த வியாதியை குறித்து அவர்கிட்ட சின்னதாக யாருமே சொல்லலை. அவரை சொல்லும் போது சொன்னாங்க, நீங்க அதை சின்ன புண்ணுன்னு நினைக்காதீங்க, அதை சின்ன புண்ணா பார்க்காதீங்க, அது ரொம்ப டேஞ்சர், அது ரொம்ப மோசமானது, நீங்க உடனே நீங்க முடிவெடுங்க அப்படின்னு எத்தனையோ சொன்னார்கள். ஆனா எங்களுடைய அந்த ஆவிக்குரிய தகப்பனார் அதை சாதாரணமானதா தான் பார்த்தாரு. அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, கர்த்தருடைய சித்தம் இருக்கிற வரைக்கும் நான் ஒரு உலகத்துல இருப்பேன், அவரு கையை விரிச்சிட்டாருன்னா நான் அவருடைய ராஜ்யத்துல போய் சேருவேன் அப்படின்ற பெரிய நம்பிக்கையா இருந்தார். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் அந்த புண்ணு அவருடைய சரீரத்தில் இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு கட்சி வச்சிருப்பாரு, அந்த புண்ணுல இருந்து சீல் வந்துட்டே இருக்கும், ஆனா அதை தொடச்சிட்டே இருப்பாரு. ஆனா அந்த புண்ணு அந்த 7 ஆண்டுகளும் அந்த ஷேப்ல அதே அளவுல தான் இருந்துச்சு. ஆண்டவர் 7வது ஆண்டு கர்த்தர் அவருக்கு ஒரு பரிபூரணமான விடுதலை கர்த்தர் கொடுத்தார். அந்த வியாதி முழுக்க அவரை விட்டு கடந்து போயிருச்சு. அப்பதான் நாங்கெல்லாம் கண்டு கொண்டோம், ஆண்டவர் கொடுக்கிற தைரியத்துல, ஆண்டவர் மேல இருக்கிற தைரியத்துல நமக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நம்ம சாதாரணமானதாய் சிறியதாய் பார்ப்போமே, ஆனால் நமக்கு தைரியம் ரொம்ப பெருசா வளரும் அப்படின்றத கர்த்தர் அந்த ஊழியக்காரன் மூலமாய் கற்றுக் கொடுத்தார்.